Hey guys, welcome back to our channel Tamizhachi. நம்ம இன்னைக்கு இந்த சூப்பரான golden cut crease with pink saree makeup look தான் பார்க்க போறோம். So நான் pink saree makeup look ரொம்ப நாள் பண்ணலாம்னு நினைச்சேன். லைக் ரொம்ப ஒரு ஃபெமினனான ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும் எல்லாருக்குமே. ஸோ அதனால பண்ணணும்னு நினைச்சேன். அதே மாதிரி இந்த golden cut creaseம் பண்ணணும்னு நினைச்சேன். சேர்த்து பண்ணிருக்கேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லா வந்திருக்கு. உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஐ மேக்கப் பிட் ட்ரமாட்டிக்காக தான் இருக்குது, பட் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் பான்ஸ் ஆஃப் மாய்ஸ்சரைசர் எடுத்து என் ஃபேஸ் வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ யூஸ்வலாக யூஸ் பண்ணுற மாய்ஸ்சரைசர் தான். ஸோ சம்மர் வர வந்துருச்சு அண்ட் இந்த மாய்ஸ்சரைசர் எனக்கு கொஞ்சம் நல்லா தான் ஒர்க் ஆகுது. ஏன்னா சம்மரில் நிவ்யா ரொம்ப ஆயிலியாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ நான் வந்து லோட்டஸ் ஆலோவேரா ஜெல் எடுத்துக்கிறேன். ஸோ நான் எதுக்கு இந்த ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணுறேன்னு சொல்கிறேன். ஸோ அதை அப்ளை பண்ணி நல்லா வந்து ஃபேஸில் வந்து நல்லா மசாஜ் பண்ணி விட்டுக்கோங்க, ஸ்கின்ல அப்சார்ப் ஆகிற வரைக்கும். ஆக்சுவலி நான் இன்றைக்கி NYB ஃபவுண்டேஷன் ஸ்டிக் யூஸ் பண்ணலாம்னு நினச்சேன். ஸோ அதனால தான் அது எந்த ப்ராடக்ட்டோட எனக்கு ஒர்க் ஆக மாட்டேங்குது. நானும் டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸோட யூஸ் பண்ணி பார்க்குறேன். ப்ரைமரோட யூஸ் பண்ணாலும் ரொம்ப நிறைய ஆக்சைஸ் ஆகுது. ஸோ அதனால தான் இன்றைக்கி ஒரு ஆலோவேரா ஜெல்லோட யூஸ் பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ நான் இப்போ NYB ஆரஞ்ச் கன்சிலர் வச்சு நான் கலர் கரெக்ட் பண்ணிக்கிறேன் என்னோட ப்ராப்ளமேட்டிக் ஏரியாஸை. ஸோ எனக்கு பிக்மெண்டேஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஃபேஸில். நேச்சுரல் ஸ்கின் கலரோட பிக்மெண்டேஷன் கொஞ்சம் ஓவர் போர்டாக இருக்கும். ஸோ ஆரஞ்ச் கன்சிலர் இல்லாமல் நான் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணால் எனக்கு ரொம்ப ஆக்சைஸ் ஆகும், ஃபவுண்டேஷன் ரொம்ப க்ரேயாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால நான் எப்போவுமே வந்து ஆரஞ்ச் கன்சிலர் ஸ்கிப் பண்ணவே மாட்டேன். பட் உங்களுக்கு பிக்மெண்டேஷன் அவ்வளோவா இல்லைனா ப்ளீஸ் நீங்கள் கன்சிலர் யூஸ் பண்ண வேணாம். அது எக்ஸ்ட்ரா லேயர் மாதிரி தான் உங்கள் ஸ்கின்னில். ஸோ எக்ஸ்ட்ரா லேயர் தேவையில்லை. ஸோ பிக்மெண்டேஷன் இருந்தால் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். என்னோட ஸ்பஞ்ச் வச்சு நான் அதை பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ NYB கலர் கான்ட்ராஸ்ட் ஸ்டிக் ஃபவுண்டேஷன் ஸ்டிக் இன் ஷேட் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, டாஃபியா டோஸ்டான்னு சொல்லிட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் எல்லா ப்ராடக்ட்ஸோட லிங்க்கும் அண்ட் ப்ராடக்ட்ஸும் நேமும் மென்ஷன் பண்ணியிருப்பேன். கண்டிப்பாக போய் பாருங்கள். ஸோ ஸ்ட்ரைப்பிங் மோஷனில் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து எனக்கு கொஞ்சம் பிட் டார்க்காக தான் இருக்கும். ஆக்சைஸ் ஆகும்போது இன்னும் கொஞ்சம் டார்க் ஆகிடும். ஸோ நான் அதை எப்படியாவது ஒர்க் பண்ண வைக்கலாம் ட்ரை பண்ணுறேன். பட் இது ஜஸ்ட் நான் 8 rupees தான் வாங்கினேன். ஸோ அவ்வளோ இதுவும் கிடையாது. பட் ஜஸ்ட் மேபி ஒர்க் ஆச்சுன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு நான் சொல்லுவேன் இது ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பார்க்கலாம் இன்றைக்கி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு ஸ்பஞ்சில் இது பிளெண்ட் ஆகாது, கண்டிப்பாக ப்ரஷில் தான் பிளெண்ட் ஆகும். ஸோ ப்ரஷ் யூஸ் பண்ணுங்கள். ஸோ எக்ஸ்ட்ரா கவரேஜ்க்காக நான் கன்சிலர் யூஸ் பண்ணுற ஏரியாஸ்லாம் இன்றைக்கி அதே கலர் கான்ட்ராஸ்ட் ஸ்டிக்கை வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். கன்சிலர் இன்றைக்கி நான் யூஸ் பண்ணல. ஸோ திருப்பியும் ப்ரஷ் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். இது ஒரு ஷியர் டு மீடியம் கவரேஜ் தான், பட் பில்டப் பண்ணால் கொஞ்சம் கேக்கியாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ பார்த்து யூஸ் பண்ணுங்கள். இப்போ நான் Maybelline Fit Me கன்சிலர் இன் ஷேட் 40 caramel. ஸோ இது வந்து ஹைலைட்டிங் கன்சிலர் யூஸ் பண்ண போகிறோம். ரொம்ப ஒரு எல்லோ அண்டர் டோன் ஒரு லைட்டான கன்சிலர் எனக்கு. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும் ஹைலைட்டிங்க்கு. ஸோ அண்டர் கீழே பிரிட்ஜ் ஆஃப் த நோஸ், கியூபிட் போ, ஸோ இங்கெல்லாம் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இது மாதிரி டார்க்காக இருக்க ஃபவுண்டேஷனுக்கு கண்டிப்பாக ஒரு லைட்டான கன்சிலர் நீங்கள் அப்ளை பண்ணி ஹைலைட் பண்ணியே ஆகணும். இல்லைனா கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ஃபவுண்டேஷன் ஆக்சைஸ் ஆகும்போது உங்கள் ஃபேஸ் இன்னும் டார்க் ஆகிடும். ஸோ மெதுவாக வந்து நான் ஸ்பஞ்ச் வச்சு பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ பிளெண்ட் பண்ணும் போதே என் ஃபேஸ்க்கு வந்து கொஞ்சம் பிரைட்னஸ் வந்த மாதிரி இருக்குது, ஒரு லைட் வந்த மாதிரி இருக்குது ஃபேஸில். ஸோ பார்க்க இப்போ தான் எனக்கு ஸ்கின் கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்குது. ஏன்னா அந்த ஃபவுண்டேஷனோட ஃபினிஷ் எனக்கு அவ்வளோவா பிடிக்கல. பட் இந்த கன்சிலர் ஃபினிஷ் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், ரிவர்ஸ் கான்ட்ரிங் பண்ண போகிறேன். ஸோ என் ஃபேஸில் இன்னும் கொஞ்சம் டெப்த் வரணுன்றதுக்காக என்னோட ஹாலோ ஆஃப் த சீக்ஸு கீழே அப்ளை பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ இது எனக்கு ஒரு நேச்சுரல் கான்ட்ராஸ்ட் எஃபெக்ட் தரும். ஸோ இந்த லுக்குக்கு இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ டாஸ்லர் நான் லூஸ் பவுடர் அண்ட் ஷேட் காஃபின்னு நினைக்கிறேன். காஃபி எடுத்து என்னோட அண்டர் ஐஸ், என்னோட டீசோன் மட்டும் செட் பண்ணிக்கிறேன். ஹோல் ஃபேஸையும் நான் செட் பண்ணல. ஸோ ஏன்னா இந்த ஃபவுண்டேஷன் ஆல்ரெடி கேக்கியாக இருக்கும். நீங்கள் பவுடர் அப்ளை பண்ணிங்கன்னா இன்னும் கேக்கியாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ நான் மிஸ் கலர் ஐப்ரோ பென்சில் இன் ஷேட் டார்க் ப்ரௌன். ஸோ அதை எடுத்து என்னோட ஐப்ரோஸை ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ இது ரொம்ப ஒரு சூப்பரான ஐப்ரோ பென்சில். ரியலி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பிக்மெண்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப க்ரீமியாக இல்லை, கரெக்டான டெக்ஸ்சர், கலரும் ரொம்ப அமேசிங்காக இருக்குது. எனக்கு ரொம்ப டார்க்கான ஐப்ரோ. ஸோ எனக்கே நேச்சுரலாக இருக்குது ரொம்ப. இப்போ வெட் அண்ட் வெல் கன்சிலர் இன் ஷேட் லைட் மீடியம் பீச் எடுத்து என்னோட ஐலிட் ஏரியாவை நான் கன்சில் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு கலர் பாப் ஆகவும் ஹெல்ப் பண்ணும், ஐஷேடோ ரொம்ப நேரம் ஸ்டே ஆகவும் ஹெல்ப் பண்ணும். ஸோ அதை ஸ்பஞ்ச் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். நான் இப்போ இந்த ஒயிட் கலர் ஐஷேடோ எடுத்து என்னோட கன்சிலர் செட் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ க்ரீஸ் ஆகாமல் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒயிட் கலர் பவுடர் கொஞ்சம் எல்லோ அண்டர் டோனில் இருக்குது. ஸோ என்னோட அண்டர் டோனுக்கு ரொம்ப நல்லா மேட்ச் ஆகும். இப்போ இந்த ரோஸ் கலர் ஷேட் எடுத்து ஃபர்ஸ்ட் என்னோட க்ரீஸில் வந்து நான் அப்ளை பண்ணுறேன். நான் க்ரீஸ்க்கு மேலே ட்ரான்சிஷன்லாம் அப்ளை பண்ணல, ஜஸ்ட் க்ரீஸில் தான் அப்ளை பண்ணி கலரை வந்து பில்டப் பண்ணுறேன். ஸோ ஒரு ஃப்ளாட் பிளெண்டிங் ப்ரஷ் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். நான் பிளெண்ட் பண்ணல, ஜஸ்ட் கலரை ஃபர்ஸ்ட் டெபாசிட் மட்டும் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு இன்டென்ஸான கலர் வர வரைக்கும் டெபாசிட் பண்ணிக்கோங்க. நான் 2 ஐஸ்லேயும் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்க்கலாம் ஒரு இன்டென்ஸான கலர், எனக்கு தேவையான கலர் வந்துருச்சு. இப்போ இந்த பிங்க் கலர் ஷேட் எடுத்து, ஸோ ஒரு லைட் பிங்க் ஷேட்,
ஸோ இந்த ரோஸ் ஷேடோட ட்ரான்சிஷன் ஷேட் மாதிரி அப்ளை பண்ணி நான் எட்ஜஸ் வந்து பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். ஏன்னா எட்ஜஸ் ஆஷாக இருக்கக்கூடாது அதுக்காக. ஸோ இப்போ இந்த டார்க் ப்ரௌன் ஷேட் எடுத்து கொஞ்சம் அவுட்டர் வியூ வந்து இன்டென்ஸ் ஆக்கிக்கிறேன். ஸோ இப்போ இன்னும் அவுட்டர் வியூ இன்னும் இன்டென்ஸ்டாக டெப்த்தாக அழகாக இருக்கும். இப்போ ஒரு கன்சிலர் எடுத்து அதே கன்சிலர் யூஸ் பண்ண கன்சிலர் எடுத்து ஒரு கட் க்ரீஸ் மாதிரி வரைஞ்சிக்கிறேன். ஸோ ஒரு சின்ன ஃப்ளாட் ப்ரஷ் வச்சு வரைஞ்சிக்கோங்க. ப்ரிசைஸாக வரைங்க, கொஞ்சம் டைம் எடுத்து வரைங்க, பரவாயில்ல. இந்த ரோஸ் கோல்டு ப்ரெஸ்டு பிக்மெண்ட் மாதிரி இருக்கும் இது. இந்த ஷேட் எடுத்து நான் கன்சிலர் அப்ளை பண்ணுறதுக்கு மேலே வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ அவுட்டர் வீல வந்து அது ரொம்ப கொஞ்சம் ஹாஷாக இருக்கிறதுனால ரெண்டுத்தையும் பிளெண்ட் பண்ணுறதுக்கு திருப்பி இந்த ரோஸ் கலர் ஷேட் எடுத்து பிளெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஸ்விஸ் பியூட்டி மெட்டாலிக் லிக்விட் ஐஷேடோ இன் ஷேட் கோல்டன் காடஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ இதை எடுத்து மேலே வந்து நான் ஒரு கட் பீஸ் வரைகிறேன், ஒரு கோல்டன் கட் பீஸ் வரைகிறேன். ஸோ இதுதான் வந்து ஹைலைட் ஆஃப் த கேம். எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ 2 ஐஸையும் நான் வரைஞ்சி முடிச்சிட்டேன். ஸோ அதுக்கு பேரலாக வந்து நான் வந்து ஒரு விங் லைனர் வரைய போகிறேன். ஸோ நீங்கள் கட் க்ரீஸ் வரையும் போது அப்படியே விட்டுற முடியாது. ஒரு கொஞ்சம் ட்ராமாட்டிக்கான லைனர் வரைஞ்சால் தான் நல்லாயிருக்கும். அந்த கட் பீஸ் வந்து பேலன்ஸ் பண்ணும். நான் யூஸ் பண்ண லிக்விட் வந்து நான் NYB லிக்விட் ஐலைனர். இப்போ NYB கோல் பென்சில் எடுத்து என்னோடய வாட்டர் லைனில் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ ஏன்னா ஹோல் லுக் வந்து ரொம்ப ட்ராமாட்டிக்காக இருக்கனால நான் ஐஸ் பேலன்ஸ் பண்ணணும். அதை நான் அப்படியே விட்டால் அவ்வளோவா நல்லா இருக்காது. இப்போ லாஷ் சென்சானல் மஸ்காரா ஃப்ரம் Maybelline எடுத்து என்னோடய ஃபேவரட்டான மஸ்காரா. ஸோ விகில் பண்ணி விகில் மோஷனில் நான் அப்ளை பண்ணி விட்டுக்கிறேன். மஸ்காரா கொஞ்சம் ஹெவியாகவே அப்ளை பண்ணுங்கள், ஏன்னா ஐஸ் கொஞ்சம் நல்லா ட்ராமாட்டிக்காக இருக்குது. மஸ்காரா ஹெவியாக அப்ளை பண்ணால் தான் பேலன்ஸ் அவுட் பண்ணும் ஹோல் லுக்கை. இப்போ இந்த ப்ரௌன் கலர் எடுத்து என்னோடய ஹால் ஆஃப் த சீக்ஸில் அப்ளை பண்ணி ஜஸ்ட் பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். கொஞ்சம் வார்ம்த் கிடைக்கும் நம்மளுக்கு. அதே மாதிரி என்னோடய ஜா லைன் ஸோ பார்க்க இன்னும் நான் சிசில்டாக இருப்பேன். இப்போ இந்த பிங்க் கலர் ஷேட் எடுத்து என்னோடய சீக்ஸில் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இது மேட் ஷேட் கிடையாது, லைட்டாக ஒரு சாட்டினி மேட் ஃபினிஷ். ஸோ லைட்டாக உங்களுக்கு ஷைன் தெரியும் பாருங்கள். ரொம்ப அழகாக இருந்தது ஸ்கின் டோன் மேலே. இது ஜஸ்ட் உங்களுக்கு தேவையான அளவு அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ Maybelline Master ஹைலைட்டர் எடுத்து ஒரு ஃப்ளஃபி பிளெண்டிங் ப்ரஷ் எடுத்து நான் கான்சன்ட்ரேட்டடாக ஒரே இடத்துல வந்து அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணி விடுறேன். எனக்கு எங்கே ஹைலைட்டிங் வேணுமோ. நோஸ், பிரிட்ஜ் ஆஃப் த நோஸ், என்னோட கியூபிட் போ, லைட்டாக சின்னில். இப்போ மிஸ்க்லர் லிப் பென்சில், இது வந்து டார்க் ப்ரௌன் இல்லை காஃபி ப்ரௌன், இது இந்த ஷேட் நேம். ஸோ அதை வச்சு நான் அவுட்லைன் பண்ணிக்கிறேன். ஸோ லிப் பாம் அப்ளை பண்ண மறந்துட்டேன். ஸோ லிப்ஸ் ரொம்ப ட்ரைங்காக இருக்கும். ஸோ நல்லா இப்போ லிப் பாம் அப்ளை பண்ணிக்கிறேன். இது ஹிலரியோட லிக்விட் லிப்ஸ்டிக் இன் ஷேட் 6 தான் நினைக்கிறேன். ஸோ நேம் கிடையாது இதுக்கு. ஸோ சும்மா 7 வாங்கினேன், பட் கலர் நல்லா இருந்தது. ஸோ இதை வந்து சென்டர் ஆஃப் த லிப்ஸில் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ லிப் பாம் அப்ளை பண்ணியிருக்கிறதுனால லைட்டாக ஷைனியாக இருக்குது, பட் இந்த ஃபினிஷ் கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, பார்க்க நல்லா இருக்குது. இந்த பிங்க் சாரி மேக்கப் லுக்கை கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா டூ லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் ஸ்டைலிஷ் தமிழச்சி.